மாதத்திலும் தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம், பக்கம் நம்பர் 1080. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீண்டும் ஒரு முறை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை, எல்லாரும் சொல்லுங்க, உன்னை. ஆமே. இந்த மார்ச் மாதத்துல என்னை தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமே. என்னை தேவன் நிச்சயமாக அதிசயங்களை காண பண்ணுவார். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே என் குடும்பத்திலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குமா என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் காத்திருந்தால் என் தேவன் சொல்கிறார், நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்திலே, நம்முடைய ஊழியத்திலே, சபையிலே நீங்கள் செய்கிற எல்லா இடத்திலும் என் தேவன் உங்களை அதிசயங்களை காணப்படுவார். ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடத்துல இருந்தா என் தேவன் படிக்கிற இடத்துல அதிசயங்களை காணப்பட தேவனாக இருக்கிறார். ஆமே. அடுத்த வேலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை அடுத்த வேலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத கூட்டத்தாரே என் தேவன் 40 வருடம் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் என் தேவன் பாதுகாத்து நடத்தினார் என்று சொன்னால் என் தேவன் உங்களையும் என்னையும் வழிநடத்த என் தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமே. அந்த தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த மார்ச் மாதத்திலே தேவன் எனக்கு ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையிலே செய்வீராக என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக என் தேவன் அற்புதத்தை அதிசயங்களை செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், இவன் கதையை முடித்து விடலாம், இவனை முடித்து விடலாம், இவனை மூடிவிடலாம் என்று சொல்லி ஒரு வழியாய் கூட்டமாய் வருவார்கள். அவர்கள் எப்படி போவார்களா? 7 வழியாய் போவார்கள். கூட்டமாய் வந்தவர்கள் எப்படி போவார்கள்? காக்காவை போல போவார்கள். காக்கா கூட்டம் மாதிரி அவர்கள் பறந்து போவார்கள். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் காக்கா கூட்டம் மாதிரி அவர்கள் பறந்து போவடியாக தேவன் செய்வார். இந்த காக்கா கூட்டம் எப்படி கரைந்து கொண்டு சொல்கிறதோ அதே போல இந்த நாட்களில் உன்னை படைக்கிறவர்களுடைய சத்தத்தை மாத்திரம் நீ அதை கேட்பாய். ஹல்லேலூயா. 7 வழியாய் ஓடி போவார்கள். இந்த நாட்களில் ஆராதனை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசினார். உன்னோடு கூட போராடினவர்களை இனி தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் என் தேவன் துரத்தி அடிக்கிற தேவனாய் இருக்கிறார். துரத்தி அடிக்கிற தேவனாய் இருக்கிறார். காக்கா கூட்டத்தை போல அவர்களை என் தேவன் ஓடி போக என் தேவன் செய்ய வல்லவனாய் இருக்கிறார். நாட்களில் என் தேவன் சொல்கிறார், யோர்தான் எப்படியாக பின்னிட்டு திரும்பினது போல உங்கள் பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்பி போக போகிறது. ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஆண்டவர் சொன்னீர், ஆண்டவரே யோர்தான் பின்னிட்டு திரும்பும் என்று சொல்லி இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள், முடியாமைகள், எல்லா தீமைகள், வியாதிகளும் பின்னிட்டு திரும்பி போக போகிறது. ஒரு வழியாக வந்த தீமைகள் 7 வழியாக ஓடி போக போகிறது. 7 வழியாக ஓடி போக போகிறது. இந்த மார்ச் மாதத்துல ஒருவேளை நீங்கள் குழப்பத்தோடு கூட இருக்கலாம். என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன், என் பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் குழப்பத்தோடு கூட வந்திருந்தா என் தேவன் சொல்கிறார், எல்லா குழப்பத்திற்கும் என் தேவன் தெளிவான பதிலை என் தேவன் சொல்ல வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் புரியல, ஆண்டவரே ஒன்று தெரியலை ஆண்டவரே என்று சொல்லி இந்த மார்ச் மாதத்துல வந்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த மார்ச் மாதத்துல என் தேவன் அதிசயங்களை காண செய்ய போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதையே இல்லை, ஒரு வழி இருந்தது, அந்த வழியும் அடைக்கப்பட்டு போனது. ஒரு வழி அடையும் போது என் தேவன் புதிய வாசலை திறக்கிற தேவனாக இருக்கிறார்.